இதனால் காலம் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, நேற்று பார்த்த ஒரே தொடர்ச்சியை பார்க்க போறோம். ஆலோசனை, அறிவுரை அப்படின்னா என்ன? ஆலோசனையை பைத்தியமாக்கி பைத்தியமாக்கி விடுவீராக அப்படின்னு சொல்லி தாவீது ஜெபம் பண்றாரு. யாருடைய ஆலோசனை? அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை பைத்தியமாக்கி போட சொல்லி ஜெபம் பண்றாரு. இப்போ ஆலோசனைனா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சிக்கல்ல ஒரு பிரச்சனையில இருக்கும்போது நம்மளுக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு சிலர் சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்களுக்கு பேரு ஆலோசனை. இல்ல அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கருத்தை நம்மகிட்ட சொல்றது, அதை நம்ம செய்யும்படி செய்ய வைக்கிறாங்க. அது பேரும் ஆலோசனை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏதோ ஒரு நமக்கு தெரியாம நம்மளால செய்ய முடியாம இருந்த ஒரு விஷயத்த இன்னொருத்தர் நம்முடைய கருத்தை வச்சு நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த கருத்துக்கு பேரு ஆலோசனை. அந்த ஆலோசனை நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். வேதத்துல நிறைய நல்ல ஆலோசனைகள் இருக்கு, கெட்ட ஆலோசனைகள் இருக்குது. மோசையுடைய மாமனார் போய் சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி ஆட்கள் வச்சு பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா அது நல்ல ஆலோசனை. தேவன் அதை அங்கீகரிக்கிறாரு. அது இஸ்ரேல் ஜனங்களை ஆட்சி செய்வதற்கு அல்லது அவங்களுக்கு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கிடைச்சது. மோசைக்கு காலையில இருந்து ராத்திரி உட்கார்ந்துட்டு இருக்கிறது போல ஒரு பெரிய விஷயங்களை மட்டும் ஒரு பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நல்ல ஆலோசனை. ஆனா பிழையாம் சொல்றது துர் ஆலோசனை. எப்படி இந்த இஸ்ரவேலை கவுத்து போடுறது அப்படின்னு சொல்லி. அப்போ ஆலோசனையில ரெண்டு வகைகள் இருக்குது. ஒண்ணு நல்லது, இன்னொன்னு கெட்டது. இதை எதை வச்சு பிரிக்கிறோம் அப்படின்னா அந்த எஃபெக்டை வச்சு பிரிக்கிறோம். அந்த பின் விளைவுகளை வச்சு, அந்த ஆலோசனை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆலோசனை செயல்படுத்தும் போது என்ன நடக்குது, அதை வச்சு அது நல்ல ஆலோசனையா கெட்ட ஆலோசனையா அப்படின்னு சொல்லி அங்க பார்க்க முடியும். ஆனா ஆலோசனை நிறைய பேர் கொடுக்க முடியும். நமக்கு ஒரு நிறைய பேர் ஆலோசனை கொடுத்தா கூட நம்ம செய்யறதுதான் கடைசியான முடிவு. அப்போ ஆலோசனை என்பது ஒரு அறிவை தவிர அது நம்மளுக்கு செயல்பாடு இல்லை. நான் முடிவு பண்றதுதான் அந்த ஆலோசனை. இப்போ பிலாத்துக்கு நிறைய அட்வைஸ் வந்துச்சு. ஒரு சிலர் கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இன்னொரு சில ஒய்ஃப் சொல்லுவாங்க அவர் ஒண்ணுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஆலோசனைகள் நிறைய வந்தது. ஆனா அந்த ஆலோசனையை இவர் எப்படி கேட்டாரு அப்படின்னா, ஒய்ஃபுடைய ஆலோசனை கேட்காம கை கழுவிட்டார், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா எதுவும் செய்யாம விட்டுருக்கலாம் அவரு. அவருடைய அதிகாரம் இருந்துச்சு, அவருக்கு எல்லாம் இருந்தது. அப்போ ஆலோசனை நம்ம செய்யறத பொறுத்துதான் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்க பாக்குறோம். ரெகோபெயாம் என்ன பண்றாருன்னா, சாலமோனுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வர்றாரு. ஒரு பக்கம் முதியோருடைய ஆலோசனை, இன்னொரு பக்கம் வாலிபருடைய ஆலோசனை. இவருக்கு வாலிபர் ஆலோசனை பிடிச்சிருந்துச்சு, அதை சூஸ் பண்ணாரு. தேசம் ரெண்டா உடைஞ்சு 10-2 போய் இருக்கு. கடைசியில் 2 கூட்டத்தோட அவர் அங்க இருக்கிறார். மீதி 12 கோத்திரமும் இன்னொருத்தருக்கு போயிடுச்சு. ஆலோசனை கேட்பது அப்படிங்கிறது மட்டும் இல்ல, யாருடைய ஆலோசனை கேட்பது அப்படிங்கிறதுலயும் அங்க நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. எந்த ஆலோசனை நம்ம செய்யறோங்கிறதுலயும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அப்போ அகஸ்வேரோஸ் அல்லது நேபுகாத்நேச்சர் வந்து நிறைய ராஜாக்கள் வச்சிருக்காங்க, வரிசையா ஆலோசகர்கள் தனியா வச்சிருக்காங்க. அந்த ஆலோசகர்கள் எல்லாம் கேட்டு அந்த ஆலோசனைப்படிதான் என்ன நினைச்சுவாங்கன்னா அங்க நடப்பாங்க. இங்க தாவீது என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தனக்கு அகிதோப்பேல் அப்படிங்கிற ஒரு ஆலோசனைக்காரன் வைக்கிறாரு. அந்த ஆலோசனைக்காரனுடைய டைட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, தேவனுடைய வாக்கை போல இருந்தது. யாருடைய வார்த்தையா? இந்த அகிதோப்பேலுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை போல இருந்துச்சான். அப்படி ஒரு ஆலோசனைக்காரன். இப்போ தாவீது ஜெபம், ஆண்டவரே அந்த அகிதோப்பேலுடைய ஆலோசனையை குழப்பி போடும். யாரு? தேவனை போல இருக்கக்கூடிய ஒருத்தருடைய ஆலோசனைய குழப்பி போட சொல்லி சொல்றாரு. அது நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதே போல இங்கேயும் ஆலோசனை கொடுக்கப்படுது. ஆலோசனை கொடுக்கப்படும்போது அகிதோப்பேல் நல்ல ஆலோசனை கொடுக்குறாரு. இன்னொருத்தர் இல்ல இந்த முறை அகிதோப்பேல் ஒழுங்கா சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவனுக்கு ரெண்டையும் யோசிக்கிறான். அகிதோப்பேல் ஆலோசனை தள்ளிவிட்டு அடுத்த ஆலோசனைய அவன் சூஸ் பண்றான். அந்த போர்ல தோத்து போறான், செத்து போறான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ ஆலோசனை என்பது கொடுக்க முடியும். ஆனா கடைசியில அந்த ஆலோசனை நம்ம சூஸ் பண்றதை வச்சுதான் நம்முடைய முடிவு இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நம்ம என்னதான் ஆலோசனை பண்ணாலும் சரி, தேவனுடைய பேர் என்னன்னு சொல்லி படிச்ச நேத்து, ஆலோசனை கர்த்தர். அப்போ ஆலோசனை கர்த்தர் அப்படின்னு சொன்னா
அவர் ஒரு முடிவு வச்சிருக்காரு, அதுதான் இங்க நடக்கும். இங்க அப்சலோம் வரணுமா அப்படின்னா இல்ல, யார் வர்றதுக்காக தேவன் வச்சிருக்காரு அப்படின்னா சாலமோன் வரணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே முடிவு பண்ற மாதிரி படிச்சிட்டோம். அப்போ சாலமோன் வர்றதுக்காக முடிவு வச்சிருக்கும் போது இன்னொரு ஆலோசனை உள்ள அப்சலோம் அந்த இடத்த பிடிக்க போறான். தேவன் அதை தடுக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு அறிவாளிகள் இருந்தாலும் பவர்ஃபுல்லான போர் வீரர்கள் இருந்தாலும் தேசம் தேவனுடையது. தேவன் சொன்னது போல மட்டும்தான் என்ன செய்யும், நடக்கும். தேவன் செய்யறது மாத்திரம்தான் அங்க இருக்கும். அப்போ தேசம் தேவனுடையதா இருந்துச்சுன்னா ஆலோசனையும் தேவனுடையது மாத்திரம்தான் அங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நிறைய ஆலோசனைகளை நம்ம பார்த்தோம். மனுஷன் ஒரு ஆலோசனைய யோசிப்பான், தேவன் வேற மாதிரி யோசிப்பார். அப்படியே வித்தியாசமா இருக்கும் ஆலோசனைகள்ல. இது வேற அது வேற. நம்ம யோனா தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி கப்பல்ல ஏறுறாரு. தேவன் மீனை ஆயத்தம் பண்ணி வைக்கிறாரு. அவன் எவ்வளவு ஆலோசனை பண்ணி ஓடி போனாலும் திரும்பி ரிட்டர்ன் எங்கதான் வர வேண்டியது இருக்குதுன்னா தேவனுடைய சன்னிதானத்துக்கு வர வேண்டியது இருக்குது. அப்போ எங்க போனாலும் தேவன் செய்யறது மாத்திரம்தான் அங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிதியோன் சண்டைக்கு போறாரு. கிதியோன் சண்டைக்கு போகும்போது 300 பேரோட போனாருன்னா இல்ல, அவர் ஆயிரக்கணக்கான பேரை கூட்டு போறாரு. திடீர்னு தேவன் செலக்ட் பண்ணது 300 பேரை மாத்திரம்தான். அப்போ வெறும் 300 பேரை வச்சு ஜெயிக்க முடியுமா? தேவனுடைய ஆலோசனை அதுதான். நீ வெறும் 300 பேரை கூட்டிட்டு போதும். மோசே நிறைய ராஜ கலைகளை கத்துக்கிட்டாரு. இந்த தேசத்தை விடுதலை பண்ணும், இந்த மக்களை விடுதலை பண்ணணும்னு சொல்லி. அந்த ராஜகலைகள் யூஸ் ஆச்சா அப்படின்னா இல்ல. ஆடு மேய்க்கிற தன்மையை வச்சுதான் தேவன் அவனுக்கு நிறைய கத்துக் கொடுத்தாரு. அவன் திக்குன்னு அவர் பேச முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. இல்ல நீ இப்போ நான் இன்னொரு ஆள் வச்சிருக்கேன். இவனுடைய எண்ணம் வேற, அவருடைய எண்ணம் வேற. கடைசியில தேவனுடைய திட்டம் மாத்திரம்தான் அங்க செயல்படும். இதெல்லாம் உணர்ந்துகிட்ட தாவீது கேட்கிறாரு, ஆண்டவரே அந்த அகிதோப்பேலின் ஆலோசனையை குழப்பி போடும். நம்மளுக்கு பயம் இருக்குதா? ஏதாவது ஒரு பெரிய ஆலோசனைக்காரங்க, பெரிய அறிவாளிங்க நமக்கு முன்னாடி நின்று நம்முடைய செயல்பாடுகளை முடக்கி போட முடியும் அப்படின்னு நினைச்சேன்னா இல்ல. தேவன் என்ன திட்டம் வச்சிருக்காரோ அது மாத்திரம்தான் அங்க நடக்கும். ஒருவேளை தாவீது கேட்காம இருந்தான்னா இந்த ஹெல்ப் கிடைச்சிருக்குமான்னு சொல்லி தெரியல. ஆனா தாவீது கொஞ்சம் கூட யோசிக்கல. ஆண்டவரே எனக்கு அதை மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. தேவன் அவருக்கு உதவி செஞ்சாரு. அந்த அகிதோப்பேலுடைய ஆலோசனை குழப்பி போடப்பட்டுச்சு. தாவீது எப்படிப்பட்ட ஆலோசனைகளை வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 விதமான ஆலோசனை வச்சிருப்பார். ஒண்ணு மிலிட்டரிக்கான ஆலோசனை, இன்னொன்னு ராஜ்ய ஆசாரியுடைய ஆலோசனை. அது எங்க வாஸ்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா நிறைய அங்க தாவீது சொல்லுவாரு. எப்படி 2 பேர், ஒண்ணு யோவாபுடைய ஆலோசனை வச்சிருப்பாரு, இன்னொன்னு அந்த ஆசாரியன் அவருடைய ஆலோசனையை எடுத்துப்பாரு. ஆனா தாவீது எப்பவுமே ஆசாருடைய ஆலோசனைப்படிதான் போவார். அங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்ன செய்யறது? ஆசாரிய கேட்கிறாரு, நீ போ. நாங்க யோபு அவனுடைய கூட்டாளிகள்கிட்ட கேட்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா இல்ல, நம்ம போக முடியாது, விளைத்து போயிருக்கிறோம், டயர்டா இருக்கிறோம், இப்பதான் அந்த போர்ல நடந்து வந்திருக்கோம், இவங்க நீ போ, கர்த்தர் ஜெயத்தை தருவார். தாவீது தொடர்ந்து போவார். இப்போ தாவீது அவருடைய வாழ்க்கையில அரசியலுக்குன்னு தனி ஆலோசனை வச்சிருந்தாரு. ஆனாலும் அந்த ஆலோசனைகளுக்கு எல்லாம் மேலாக ஆசாருடைய ஆலோசனையை கேட்பார். ஆசாருடைய ஆலோசனைனா தேவன்கிட்ட அவர் போய் கேட்க சொல்லுவார், கடவுள்கிட்ட கேளு அப்படின்னு. அவர் கேட்டு சொல்லுவாரு, இவர் அதை செய்வார். அப்போ அல்டிமேட்டா தாவீது யார்கிட்ட ஆலோசனை கேட்பார் அப்படின்னா தேவன்கிட்ட ஆலோசனை கேட்கிற பழக்கம் அவர்கிட்ட இருந்துச்சு. நமக்கும் ஆலோசனை வேணா என்ன செய்யறது? நீதிமொழிகள் 24:6 சொல்லுது, நல்ல ஆலோசனையை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். யுத்தத்துல போனா போர்ல நிறைய பேரை வச்சு ஜெயம்னா போர்ச்சவர்கள் இருக்கும். நான் எங்க சொல்றாரு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். அப்போ 1-2 ஆலோசனை வச்சிருந்தா மொத்த நிறைய ஆலோசனைக்காரர்கள் வச்சிருக்கணும். இன்னைக்கு நிறைய ஆலோசனை கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல, கூகுள்கிட்ட போட்டு தலைவலிக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா ஒரு 10-20 ஆலோசனை சொல்லும். இந்த மாத்திரை போடு,
இதை செய்யி, அப்படி பண்ணு, டாக்டரை பாரு, இவங்கள பாரு, அவங்கள பாருன்னு சொல்லி ஒரு பெரிய வியாதிக்காரனாவே மாத்திரும் இந்த ஆலோசனை. இப்போ நிறைய ஆலோசனை வச்சிருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாருடைய ஆலோசனை கேளுங்க, பெஸ்டா நீங்க சூஸ் பண்ணுங்க. அநேகர் எந்த ஆலோசனையை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இல்ல வேதத்தோட எந்த ஆலோசனை ஒத்து போகுது அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்க்கணும். நீதிமொழிகள் 15:22 சொல்லுது, ஆலோசனை இல்லாமல் எண்ணங்கள் சித்தியாமற் போகும், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். அப்போ ஆலோசனைக்காரர்கள் நிறைய இருந்தா தான் நம்முடைய யோசனைகள், நம்முடைய செயல்கள் எல்லாம் சித்தி பெற முடியும். அப்ப எனக்கு அறிவு இல்லையா, நான் தனியா செய்ய முடியாதா அப்படின்னா முடியும். இந்த டிரான்ஸ்லேஷன் பண்றவங்கள பாத்தீங்கன்னு சொன்னா, கரெக்ட் பண்றதுக்கு எழுத்துப்பிழை, கருத்துப்பிழை கரெக்ட் பண்றதுக்கு 2-3 பேர்ட்ட கொடுப்பாங்க. ஏன் ஒருத்தர் சரி பண்ண முடியாது அப்படின்னா, இல்ல இவங்க விட்ட மிஸ்டேக் அவங்க பார்ப்பாங்க, அவங்க விட்ட மிஸ்டேக் இவங்க பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய எண்ணமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ஆலோசனைய நிறைய இடத்துல இருந்து கேட்கும் போதுதான் நிறைய தவறுகள் தவிர்க்கப்படும், ஜெயம் நிச்சயமா கிடைக்கும். நீதிமொழிகள் 11:14 சொல்லுது, ஆலோசனை இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அப்போ ஆலோசனை கேட்காம செய்யறோம் அப்படின்னா விழுந்து போவோம். அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டு. இப்போ நிறைய ஆலோசனைகளை நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பிரசங்கி 4:13 சொல்லுது, இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் முடவனும் ஆகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமே இளைஞனே வாசி. எவ்வளவு அறிவு வயசு இருந்தாலும் சரி, ராஜாவா இருந்தாலும் சரி, உனக்கு எவ்வளவு அனுபவம் இருந்தாலும் சரி, ஆலோசனை கேட்காம இருந்த அப்படின்னு சொன்னா அதை விட ஒரு ஏழை ஞானி இளைஞன் ரொம்ப பெரியவன். அப்ப ஆலோசனை கேட்கறது தான் நம்மளுக்கு பெரிய பலம், பெரிய சொத்து, பெரிய ஒரு ராஜாவை விட அதிகமான ஒரு மதிப்பு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி அங்க கொடுக்கப்படுது. நெகேமியாவும் ஒரு தடவை கேட்கிறாரு இதே மாதிரி, ஆண்டவரே அந்த ஆலோசனையை அபத்தமாக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி. நெகேமியா 4:15 தேவன் அதை உதவி செய்யறாரு. சன்பலா தொபியா அவங்களுக்கு எதிர்த்து வரும்போது தேவன் அதை உதவி செஞ்சு கொடுக்குறாரு. ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஆலோசனைய தேவனிடத்துல கேட்கறது மாதிரி அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். யோபு 38:2 சொல்றாரு, அறிவில்லாத வார்த்தைகளால் ஆலோசனை அந்தகாரப்படுகிறது. ஆனா புதுசா ஒரு வார்த்தையை அவர் சேர்க்கிறார், அறிவில்லாததுக்கும் ஆலோசனைக்கும். ஏன்ட்டு அறிவில்லைங்கிறதுனால இன்னொரு ஆலோசனை கேட்கிறேன். ஆனா இங்க சொல்றாரு, அறிவில்லாத ஆலோசனை அந்தகாரப்படும் அப்படின்னு சொல்லி. நிறைய நேரம் நம்முடைய அறிவு குறைவுனால ஒரு நல்ல ஆலோசனையை கூட நம்மளால ஏத்துக்க முடியாது. சாலமுடைய மகன் நல்ல ஆலோசனை ஏத்துக்க முடியல. முதியோர் ஆலோசனை விட்டுட்டு இளைஞர்கிட்ட போய் கேட்கிறான். இங்கேயும் ராஜாவை பாக்குறோம், அப்புறம் அதே தான் பண்றாரு. அகிதாபோட ஆலோசனை விட்டுட்டு இன்னொருத்தருடைய ஆலோசனைய, அர்க்கியனாகிய ஊசாவுடைய ஆலோசனைய அங்க கேட்கிறாரு. இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் ஆலோசனைகள் தவறா போறதுக்கு காரணம் என்னுடைய அறிவில்லாமை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோபு 42:3 சொல்றாரு, அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? அப்போ அறிவில்லைன்னா ஆலோசனையை கூட நம்ம மறைச்சிட்டு நின்றோம். அப்போ தேவன் நமக்கு கொடுக்குற ஆலோசனைய நிறைய நேரம் மனுஷனுடைய ஆலோசனையை கம்பேர் பண்ணி நம்ம அதை இழந்து போயிடுறோம். தேவன் கொடுக்குற ஆலோசனைய அறிவில்லாதனால நம்ம நிறைய நேரம் இழந்து போயிடுறோம். இப்ப என்ன செய்யறது? தேவன் நமக்கு கொடுக்குற ஆலோசனைய ஏற்றுக்கொள்றதுக்கு தேவனை நம்ம கற்றுக்கொள்ளும். நிறைய நேரம் தேவன் வெளியில இருந்து நம்மளை பாதுகாக்க விரும்புறாரு. ஆனா உள்ளுக்குள்ள நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, இந்த இரபேம் போல தவறான சாய்ஸ சூஸ் பண்றேன். தேவன் உண்மையிலே நல்ல பாதையை தான் யோனாக்கு வச்சிருந்தாரு. ஆனா அவன் தான் மீன் வயிற்றுல போய் காயப்பட்டு அங்க போய் சேரணுங்கிற பாதையை சூஸ் பண்றது. தேவன் நமக்கு நல்ல காரியங்களை வச்சிருக்கும் போது நம்முடைய அறிவை பயன்படுத்தி, நம்முடைய அறியாமையினால நம்ம என்ன செய்யறோம்னா நிறைய நேரம் தவறி போறோம். ஒரு சில நேரம் அடுத்தவங்களுடைய ஆலோசனை, அதாவது தேவனுடைய ஆலோசனையிலும் மேலான ஒரு ஆலோசனையை நம்ம என்ன செய்யறோம்னா சூஸ் பண்ணி அங்க தவறுதலுக்கான காரியங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். நமக்கு நிறைய ஆலோசனைக்காரர்கள் இருக்கணும். ஆனா அது அந்த ஆலோசனைகள்ல எது தேவனுக்கு சரியான ஆலோசனை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆகாப் ராஜா இருக்கும்போது இன்னொரு ராஜா கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது அந்த ராஜா தேவனுக்கு பிரியமான ராஜா, இங்க தீர்க்கதரிசி இல்லையான்னு கேட்கிறாரு. அநேக கள்ள தீர்க்கதரிசி வந்து போய் சொல்றாங்க, அவர் ஒருத்தர் கூட ஏத்துக்கல.
பாருங்க, எவ்வளவு பேர், நிறைய பேர் ஒரே கருத்தை சொன்னா கூட தேவனுக்கு விரோதமான கருத்தா இருந்தா அதை செய்யாதீங்க. அதுதான் நல்ல ஆலோசனை. அப்போ தேவனுடைய பட்சத்துல இருந்து யார் நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்களோ அந்த ஆலோசனைய ஏத்துக்கங்க. நிறைய நேரம் தேவன் நமக்கு ஆலோசனைகளை மனுஷன் மூலமா கொடுக்குறாரு. அந்த ஆலோசனை வேதத்துக்கும் சாட்சியாமத்துக்கும் புறம்பா இல்லாதபடி நம்ம அந்த ஆலோசனைய ஏத்துக்கணும். தாவீதுடைய பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, ஆண்டவரே நான் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த சாட்சி, அந்த பிரமாணம் அவருக்கு என்ன செய்யுது அப்படின்னா, அவரை தவறு செய்யாம பாத்துக்குது, ஒரு ஆலோசனை கொடுக்குது. எந்த ஆலோசனை வந்தாலும் இந்த இருதயத்தில் இருக்கக்கூடியதை வச்சு அவர் கம்பேர் பண்றாரு, சரியான வழியில நடக்கிறார். சங்கீதம் 73:24 சொல்லுது, உங்களுடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி. அப்போ தேவன் என்னை ஆலோசனைப்படி நடத்துறாருன்னா நான் அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியும் போது தேவன் என்னை அவருடைய ஆலோசனை நடத்துவாரு. முடிவில என்னை மகிமையில் ஏற்றுவீர். அப்போ தேவனுடைய ஆலோசனை நடந்தா மாத்திரம்தான் மகிமையில நம்ம இருக்க முடியும். அப்ப ஆலோசனையை கேட்கிறது, தேவனுடைய ஆலோசனையை நம்ம பின்பற்றி போறதுங்கிறது பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு வழி. அப்போ அந்த ஆலோசனையை எத்தனை பேர்ட்ட நம்ம கேட்கணும், எதை சூஸ் பண்ணணும்? தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே சரியான ஆலோசனைகளை நான் கேட்கறதுக்கு உதவி செய்யுங்க, சரியான ஆலோசனை நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. அப்போ தேவன் சரியான ஆலோசனைகளை நம்மளுக்கு கொண்டு கொடுப்பாரு. சரியான வழியில நம்மளால போக முடியும். துர் ஆலோசனைகளையும் நம்மளை ஏமாற்றக்கூடிய ஆலோசனைகளையும் விட்டு ஒதுங்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். தேவன் நம்ம கூட வந்து வழிநடத்துவாராங்க. ஆமென்.